ராவணனை விட்டிருந்தா ஒரே குத்துல சாவடிச்சிருப்பாரு. காய்ஸ், உண்மையாகவே இந்த ஸ்டோரி சூப்பராக இருக்கும். முழுசாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அப்போ தான் அனுமன் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ராவணன் அனுமனை சந்திச்சு, நம்ம 2 பேரும் ஒருத்தரை குத்திப்போம், அதில் யார் கீழே விழுகிறாங்களோ அவங்க தோத்ததா அர்த்தம், இந்த சவாலுக்கு நீ ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ராவணன் அவரோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அனுமனோட நெஞ்சில் ஓங்கி குத்துறாரு. அந்த குத்த வாங்கின அனுமன், இப்போ நீ என்னை குத்துனே அப்படின்னு அசால்ட்டாக கேட்டு அவர் அவமானப்படுத்துறாரு. இப்போ அனுமன் ராவணனை குத்துறதுக்கு அவரோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி ரெடியா இருக்கும்போது உடனே சிவன் அந்த இடத்துக்கு வந்து, வேண்டாம் அனுமா, நீ உன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி ராவணனை குத்துனா அவர் கண்டிப்பா இறந்து போயிடுவாரு. அப்படி நடந்தா ராமரோட அவதாரத்துக்கு எந்த அர்த்தமும் இருக்காதுன்னு சொல்லி அனுமனை தடுத்து நிறுத்துறாரு. சிவன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்த அனுமன் அவரோட முழு பலத்தை பயன்படுத்தாம 1% மட்டும் பயன்படுத்தி சுண்டு விரலால லைட்டா பஞ்ச் பண்றாரு. இந்த சின்ன அடியால ராவணன் ரொம்ப தூரத்துக்கு தூக்கி எறியப்பட்டு மயக்க நிலையில கிடந்தாரு. அப்போ அனுமன் அவரை பார்த்து, நீ எல்லாம் ஒரு பலசாலியா? இந்த